சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தான் உங்களோட விரயஸ்தானத்துக்கும் கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கார். அப்படிங்கறதால செவ்வாய் பகவானோட சின்ன அசைவுகள் கூட உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் நல்ல வலுவா இருக்கார், சுப கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா உங்களுக்கான விரய செலவுகள் அப்படிங்கிறது முழுமையா குறையும். உங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுல கருத்து வேறுபாடுகள், மன வேதனைகள் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்காது. செவ்வாய் பகவான் நல்ல வலுவான அமைப்புல இருக்காரு அப்படின்னா உங்க வாழ்க்கை துணையோட சகோதரர்கள் மூலமாகவோ அல்லது சகோதரிகள் மூலமாகவோ ஒரு சில உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால மற்ற ராசிக்காரங்களை விட ரிஷபராசி அன்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கணும்.
செவ்வாய் நல்லா இருக்காரு அப்படின்னாலே உங்க குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியா குறையும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியா ஊதி தள்ளிட்டு நீங்க வந்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா இவ்வளவு நாளா உங்களோட ஜென்ம ராசியான ரிஷபராசியில குரு பகவானோட இணைஞ்சு இருந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி குரு பகவானை விட்டு விலகி உங்க ராசிக்கு 2வது வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கார். விரயஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 2வது வீடான குடும்ப ஸ்தானத்துக்கு வரும்போது குடும்ப வாழ்க்கையில நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்துவார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் செவ்வாய் பகவான் உங்களோட கலத்திரக்காரகன் அப்படிங்கறதால அவர் குடும்ப ஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பா திருமண வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட குடும்பத்துல கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது. திருமணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கைகூடி வரும். எங்கெல்லாமோ அலைஞ்சிருப்பீங்க, எவ்வளவோ புரோக்கரை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ வரன்களை பார்த்திருப்பீங்க. எல்லா வரன்களுமே ஏதாவது ஒரு காரணத்தால கை நழுவி போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல விதமான வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது மூலமா உங்க கைகளில் இருக்கக்கூடிய பணம் செலவாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷபராசி அன்பர்கள் விரையாதிபதி நம்மளோட குடும்பஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்களோட குடும்பத்துல யாருக்காவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் வேகத்தை காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமான பலன்களை கொடுக்கும். அதே போல உங்க கைகள்ல பணம் இருக்குது அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல ஏதாவது நிலம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் இல்லைன்னா நகைகளை வாங்குறதுக்காவது நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பணத்தை உங்க கைகள்ல வச்சு செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு செவ்வாய் பகவான் கண்டிப்பா முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இதனால இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தை நீங்க கண்டிப்பா செலுத்தி தான் ஆகணும். அதே சமயம் இந்த மாதிரியான விரைய செலவுகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை நிலத்துல முதலீடு பண்ணுங்க, வீடு வாங்குறதுல முதலீடு பண்ணுங்க. ஒருவேளை உங்ககிட்ட நிலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துல தாராளமா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா குடும்பத்துல ஏதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகளை நீங்க தாராளமா நடத்தி முடிக்கலாம். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரைய செலவுகளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு சில சுப விரைய செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிதுன ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 5வது வீடான கன்னி ராசியிலையும் 8வது வீடான தனுசு ராசியிலையும் 9வது வீடான மகர ராசியிலையும் நேரடியா பதியும். இதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த 45 நாட்களும் நீங்க சொந்த தொழில இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி உங்க எதிரிகளோட பலம் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது உங்களோட எதிரிகள் மூலமா உங்களுக்கு ஏற்படும். ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் வேலை செய்யற இடங்கள்ல அல்லது தொழில் செய்யற இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல ரிஷபராசி அன்பர்கள் வேலை செய்யற இடங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க. வாகன பயணங்கள் செய்றீங்க அப்படின்னா வாகன பயணங்கள்லயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகளை கொடுக்காம கடந்து போகும் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.